இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. 2050ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 44 கோடி மக்கள் உடல் பருமனாக இருக்கலாம் என்ற ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி எடையை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இந்த எண்ணிக்கையை மிகப்பெரியது மற்றும் பயங்கரமானது என்று விவரித்த பிரதமர் மோடி, உடல் பருமன் மற்ற நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பதால் தினசரி சமையல் எண்ணெய் பயன்பாட்டில் 10% குறைத்துக் கொள்ள நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரியில் தனது மனதின் குரல் வானொலி உரையில் நாட்டில் அதிகரித்து வரும் குழந்தைகளின் உடல் பருமன் விகிதங்கள் குறித்து எச்சரித்த பிரதமர் மோடி, தங்கள் உணவில் வாழ்க்கை முறைக்கேற்ற சிறிய மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு பரிந்துரைத்திருந்தார். கடந்த ஆண்டு அதிக எடை கொண்ட 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பாதிக்கு மேல் ஆசியாவில் வசித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்தது. 2050ஆம் ஆண்டுக்குள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பேர் உடல் பருமனாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 24% பெண்களும் 23% ஆண்களும் அதிக எடை கொண்டவர்களாக உள்ளனர். சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பின் வயதானவர்களில் சுமார் 9 கோடி இந்தியர்கள் நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளதாகவும், இன்னும் 25 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 19 கோடியாக அதிகரிக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் இந்த நோய் சுமை இந்திய மருந்து சந்தையை மறுவடிவமைத்துள்ளது. கடந்த ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவின் உடல் பருமன் எதிர்ப்பு மருந்து சந்தை 628 கோடி ரூபாய் ஆகும். இது கடந்த 5 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. செமக்ளூடைட், டிர்செபடைட் போன்ற GLP-1 மருந்துகளே மொத்த சந்தை மதிப்பில் 75% ஆகும். மேலும் GLP-1 மருந்துகளுக்கான உலகளாவிய சந்தை அடுத்த 6 ஆண்டுகளில் 3 மடங்குக்கும் அதிகமாக வளரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க நிறுவனமான எலி லில்லி கடந்த மார்ச் மாதம் இந்தியாவில் தனது உடல் பருமன் எதிர்ப்பு மருந்தான மவுண்ட்ராரோவை அறிமுகப்படுத்தியது. அறிமுகமான முதல் 3 மாதங்களில் 24 கோடி ரூபாய்க்கு மருந்து விற்பனையாகியுள்ளது. ஆச்சரியப்படும் வகையில் கடந்த ஜூன் மாதம் மட்டும் 50 கோடி ரூபாய்க்கு விற்றுள்ளது. ஒரு வாரத்துக்கான மருந்தின் அளவை பொறுத்து ஒரு மாதத்துக்கு 17,500 ரூபாய் என்ற கணக்கில் 6 மாத சிகிச்சைக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இதனையடுத்து டென்மார்க்கைச் சேர்ந்த நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் தனது உடல் பருமன் எதிர்ப்பு மருந்தான வெகோவியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மவுண்ட்ராரோவை போலவே வெகோவியின் விலையும் ஒரே மாதிரியாக உள்ளன. இந்தியாவில் ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத வகையில் ஒரு மருந்துக்கு ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபாய் என்பது இப்போது சர்வசாதாரணமாகியுள்ளது. இது தனிநபர் வருமானம் அதிகரித்த நிலையில் நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தினர் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமையை காட்டுகிறது. நோவோ நோர்டிஸ்கின் ஒசெம்பிக் மற்றும் வெகோவியில் உள்ள மூலப்பொருளான செமக்ளூடைட்டுக்கான முக்கிய காப்புரிமை அடுத்த ஆண்டு இந்தியா உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் காலாவதியாகிறது. இந்த சூழலில் டாக்டர் ரெட்டிஸ், பயோகான், சன் பார்மா, சிப்லா, லுபின், ஒன்சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி பார்மா, சைடஸ் லைஃப் சயின்சஸ், டிவிஸ் லெபார்டரிஸ் மற்றும் ஆரோபிண்டோ பார்மா போன்ற இந்திய மருந்து நிறுவனங்கள் உடல் எடை குறைப்புக்கான ஜெனரிக் வகை மருந்துகளை தயாரித்து வருகின்றன. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஜெனரிக் மருந்துகளின் விலைகள் 90% மலிவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய ஜெனரிக் மருந்து உற்பத்தியாளர்களில் முன்னணியில் இந்தியா உள்ளது. உலகளாவிய தேவையில் கிட்டத்தட்ட 20% ஜெனரிக் மருந்துகளை இந்தியா வழங்குகிறது. சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஒரு பகுதியாக மருந்து துறையில் தன்னிறைவை அடைவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது. மத்திய அரசின் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் 14 துறைகளில் 1.97 லட்சம் கோடி ரூபாய் செலவில் முக்கிய தொடக்கப் பொருட்கள், மருந்து இடைநிலைகள் மற்றும் செயலில் உள்ள மருந்து பொருட்கள் உள்ளிட்ட சிக்கலான மருந்துகளின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 38 முக்கியமான செயலில் உள்ள மருந்து பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி தொடங்கப்பட்டது. இதற்கிடையே டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஒன்சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி பார்மா ஆகிய நிறுவனங்களின்
உடல் எடை குறைப்புக்கான ஜெனரிக் மருந்துகளின் உள்நாட்டு விற்பனைக்கு தடை கோரி டென்மார்க்கின் நோவோ நோர்டிஸ்க் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை நோக்கி நாடு தழுவிய இயக்கத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா எடை மேலாண்மை துறையில் புதிய சாதனையை படைக்கும் என்று கூறப்படுகிறது.